Hi viewers, welcome to Tom Math, 10th Standard Maths, lesson Trigonometry, exercise number 6.3, question number 3. From the top of the tower 60 meter high, the angle of depression of the top and the bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamp post. And the hints are turn 38 degree is equal to 0.7813, root 3 is equal to 1.732. ஸோ இந்த 38 டிகிரிக்கு மட்டும் நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். இப்போ டவர் வந்து கொடுத்துருக்காங்க. டவர் அப்படின்னாலே அது ஹைட், சரியா? டவரோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 60 மீட்டர் ஹைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃப்ரம் த டாப் ஆஃப் டவர், ஸோ வந்துட்டு என்ன, டாப் ஆஃப் டவர்லேருந்து டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அண்ட் பாட்டம் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டை அப்சர்வ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இப்போ இது வந்துட்டு டவர் ஹைட்டாக இல்லை லேம்ப் போஸ்ட் ஹைட் அதிகமாக அப்படிங்கிறத நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணணும், சரியா? இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ டாப் ஆஃப் டவர்லேருந்து பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டவர் தான் ஹைட் அதிகம், சரியா? டவர் ஹைட் அதிகமாகவும் லேம்ப் போஸ்ட் வந்துட்டு அதை விட ஷார்ட்டாகவும் போட்டுக்குங்க. பாருங்கள், இது கிரவுண்டுன்னு எடுத்துக்கோங்க. லேம்ப் போஸ்ட் அண்ட் டவர். ஸோ ரெண்டுமே வந்துட்டு கிரவுண்டோட 90 டிகிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 60 மீட்டர். ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 60 மீட்டர். ஸோ இந்த டாப் ஆஃப் டவர்லேருந்து டாப் ஆஃப் லேம்ப் போஸ்ட் அண்ட் பாட்டம் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது, சரியா? ஸோ இங்கேருந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம், which is parallel to ground line. ஓகேவா? இப்போ டாப் ஆஃப் த டவர்லேருந்து டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். அண்டு டாப் ஆஃப் டவர்லேருந்து பாட்டம் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாப் ஆஃப் லேம்ப் போஸ்ட்டுக்கு, அடுத்து பாட்டம் ஆஃப் லேம்ப் போஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். பாருங்கள், டாப் அண்ட் பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டாப் அண்ட் பாட்டம், ஸோ 38 டிகிரி அண்ட் 60 டிகிரி. டாப்க்கு 38 டிகிரி அண்ட் பாட்டம்க்கு 60 டிகிரி. ஸோ இதோட ஆல்டர்னேட் ஆங்கிள் எடுக்கிறப்ப, ஸோ இந்த லைனுக்கு தான் நம்ம ஆல்டர்னேட் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஆயிரும், 38 டிகிரி. ஸோ இந்த லைனுக்கு 60 டிகிரி ஆல்டர்னேட் ஆங்கிளாக ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இதுதான் நமக்கு அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் படி எடுத்தோம்னா டயக்ராம் வரும், சரியா? இப்போ வந்துட்டு ஏபி வெர்டிசஸ் நேம் கொடுத்துக்கலாம். டிஇ. AC is height of the tower, AD is height of the lamp post. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். லேம்ப் போஸ்ட் ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியாது, அதை ஹெச்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹெச்னு எடுத்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் என்ன ஆயிரும், ஹெச். ரெக்டாங்கிள் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு பேரலாக தான் நம்ம இங்கே லைன் எடுப்போம், இல்லையா? அப்போ வந்துட்டு இது என்ன ஆயிரும், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். அது பாருங்கள், BCDE இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அங்கே கான்செப்ட் என்ன வரும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே ஹெச்னு எடுத்திங்கன்னா இங்கேயும் ஹெச் தான், சரியா? இப்போ ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 60 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி ஆயிரும்னா, மேலே இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் எடுக்கிறப்ப 60லேருந்து இந்த போர்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணால் மீதம் இருக்கும் இது, சரியா? இப்போ லேம்ப் போஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த ஹைட் தெரிஞ்சுது அப்படின்னா ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா டோட்டல் ஹைட்டில் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ஹெச் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் எடுக்க வேண்டியது ஏபிஇ. ரைட் ட்ரையாங்கிள் ஏபிஇ. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 38 டிகிரி. 38 டிகிரி. ஓகே, ஆப்போசிட் சைட் AB is equal to unknown and adjacent side BE is also unknown. நான் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ turn theta is equal to opposite side by adjacent side, that is equal to AB by BE. ஓகே, இது மாதிரி டூ சைட்ஸுமே ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் ரெண்டுமே அன்னோன் சைட்ஸாக வர்றப்ப நம்ம வந்துட்டு காமன் சைடு என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். காமன் சைடு என்னென்னு பாருங்கள். இப்போ BE
அண்ட் சிஇடி இது ரெண்டும் ஈக்குவலாக. ஸோ நம்ம 2 ட்ரையாங்கிள்ஸ்க்கும் பிஇ அண்ட் சிடி தான் காமன் சைடு எடுக்க போகிறோம். அது ரெண்டும் தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறப்ப பிஇ கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து நம்ம பெரிய ட்ரையாங்கிள் ஏசிடி ட்ரையாங்கிள் இருக்கிறப்ப சிடி சைட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். டர்ன் 38 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிஇ. டர்ன் 38 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.7813, that is equal to AB divided by BE. ஓகே, இப்போ இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். BE வேல்யூ இங்கே B எடுத்துக்கங்க, இந்த டெசிமல் வேல்யூ இங்கே எடுத்துக்கங்க. AB is divided by 0.7813. ஓகே, இது வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்ம என்ன எடுக்கலான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுக்கிறேன். அதில் தீட்டா வந்துட்டு 60 டிகிரி. ஏசி இஸ் ஆப்போசிட் சைட், தட் இஸ் 60 மீட்டர் ஹை, அண்ட் சிடி இஸ் அன்னோன். இன் ரைட் ட்ரையாங்கிள் ACD theta is equal to 60 degree, opposite side AC equal to 60 meter high, and adjacent side CD equal to unknown. ஓகே, இங்கே நமக்கு ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் எடுத்துருக்கனால டர்ன் தீட்டா ஃபார்முலா, டர்ன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏசி பை சிடி. tan 60 degree is equal to AC value 60 by CD. Plus turn 60 value in a root 3, that is equal to 60 by CD. இப்போ இந்த வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிடி இங்கே வந்துடும். இப்போ ரூட் 3 இங்கே டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 60 by root 3. ஓகே, இப்போ 60 by root 3, 60யை 3யோட மல்டிபிள்ஸில் பிரிச்சோம்னா ரூட் 3யை கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன ஆயிரும், 3 × 20 எடுத்துக்கலாம் பை ரூட் 3. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 3யை ரூட் 3 × ரூட் 3 நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ எப்படி பிரிக்கலாம், 3யை அகெயின் ரூட் 3 × ரூட் 3 பிரித்து எழுதிக்கங்க. இன்ட்டு 20 இஸ் டிவைடட் பை ரூட் 3. ஸோ நமக்கு ஒரு ரூட் 3 கேன்சல் ஆயிரும். 20 × ரூட் 3 ரிமைனிங் இருக்கும். ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு 20 × ரூட் 3 மீட்டர்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வேல்யூவை நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்திருந்தோம். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 இதுதான். ஸோ இதில் வந்து பிஇ வேல்யூ அண்ட் சிடி வேல்யூ ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறனால இந்த 20 × ரூட் 3யை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ 20 × ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை 0.7813 கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 20 × ரூட் 3 இன்ட்டு 0.7813. இப்போ ரூட் 3 வேல்யூவும் போடலாம். 20 × 1.732 இன்ட்டு 0.7813. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏபி வேல்யூ கிடைக்கும். that is 27.064232 meters. ஸோ இதை நம்ம வந்துட்டு மினிமைஸ் ஒரு 2 டெசிமல் பிளேசஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 27.064 மீட்டர்ஸ். ஓகே, ஏபி லென்த் தான் கிடச்சிருக்கு. இப்போ ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஃபிகரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி ஆர் இடி ரெண்டில் ஏதோ ஒன்று தான். பிஇடி ஆர் பிசி இந்த ரெண்டு ஹைட்டில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ நமக்கு டோட்டல் ஹைட் ஆஃப் டவரில் இருந்து ஏபியோட ஹைட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் ஆஃப் டவர் இஸ் 60 meters மைனஸ் 27.064. ஸோ சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 32.936 meters. That's all. Thank you for watching my video. Subscribe Tom Math.